வணக்கம் அனைவருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 1 வீக்காக நிறைய பேருக்கு வாய்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. பிடிசியில் நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்னென்னா, சிலருக்கு வந்து வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, சிலருக்கு வந்து பேச முடியலை. இதுதான் ரெண்டு பெரிய இஷ்யூ இருக்குது. இது என்ன ரீசன்னா, இப்போ ஏப்ரல் 2 ஃபர்ஸ்ட் வீக் ஏப்ரல் 2 அன்றைக்கி வந்து அடோபோட ஷாக் வேவ் ஃப்ளாஷ் வந்து 11 ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த அப்டேட்ஸ்னால தான் ப்ராப்ளம். இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஃபோரமில் போட்டும் புரியல, என்ன போட்டு அவங்க பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் வாய்ஸ் எரர் வந்து மாறலன்றாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் கண்ட்ரோல் பேனலில் போங்க. கண்ட்ரோல் பேனலில் போய் ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பியில் ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், 7ல் ப்ரோக்ராம் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போ ஆட் ரிமூவ் இந்த ப்ரோக்ராம் ஃபீச்சர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் இருக்கும், அடோப் ஃப்ளாஷ் பிளேயர். இங்கே நான் இதில் வந்து இங்கே அடோப் ஃப்ளாஷ் பிளேயர் 10 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 11 இருந்தது, ஓகேங்களா. இந்த அடோப் ஃப்ளாஷ் பிளேயர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதாவது 11 இருந்ததுன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, கூகுள் குரோமும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட இருக்க எல்லா ப்ரௌசர்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். கூகுள் குரோமோ, மோசிலா, எந்த ப்ரௌசர் இருந்தாலும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னா, பிசியை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வேணால் நான் ஃபைலோட லிங்க்கு தரேன், அதாவது ஃப்ளாஷ் 10ஓட லிங்க் நான் தரேன். இந்த ஃப்ளாஷ் 10ஓட லிங்க்கை வந்து நீங்கள் வந்து இதுலேருந்து அந்த ஃப்ளாஷ் 10 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் 10 இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஃப்ளாஷ் 10 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் புதுசாக மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், குரோமெல்லாம் டவுன்லோட் பண்ணணும். குரோமை டவுன்லோட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்னா, குரோம் வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட்டர். நீங்கள் வந்து அப்டேட்டர் செட் பண்ணலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் அப்டேட் பண்ணிடும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, குரோமில் அப்டேட் ஆகிற இது வந்து உங்களுக்கு வந்து மோசிலாலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். மோசிலாவில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, திரும்ப உங்களுக்கு அகைன் வாய்ஸ் ப்ராப்ளம் வரும். இதனால தான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து சரி பண்ணவங்களுக்கும் திரும்ப இந்த ப்ராப்ளம் வந்தது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட மோசிலா சரி இது குரோமை வந்து நீங்கள் இது பண்ண வேணாம், யூஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி மோசிலாவில் போய் ஆப்ஷன்ஸில் அடான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன அடான்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷாக் வேவ் ஃப்ளாஷ் 10 இருக்குது. இதோட வெர்ஷன் பாருங்கள், லாஸ்ட் அப்டேட்டட் 5 ஏப்ரல் 2012 நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா நான் வந்து 2ஆம் தேதி வந்து எனக்கு அப்டேட் ஆகிருக்கு, லேட்டஸ்ட் அப்டேட் ஆகிருக்கு, அதாவது 11.3 வந்து அப்டேட் ஆகிருக்கு. நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 10 போட்டனால எனக்கு 5th ஏப்ரல் 2002ஓட அப்டேட் காட்டுது, ஓகேங்களா. இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளாஷ் ஒர்க் ஆகாது. பட் ஆனால் நீங்கள் இதை பண்ணக்கூடாது. இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா, இந்த டிசேபிள்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃப்ளாஷே ஒர்க் ஆகாது. யூடியூப்பு, பிசி சேட்டு, நம்ம பிடிசி சேட் எதுவுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகாது, ஓகேங்களா. ஸோ அந்த வாய்ஸ் ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் இதை எதுவும் பண்ண வேணாம். பட் உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசராக நீங்கள் இது வந்து செட் பண்ணிக்கோங்க. மெயின் திங், டிஃபால்ட் ப்ரௌசராக செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே ஆகாது. ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன தான் அப்டேட் வேணும்னாலும் அப்டேட் உங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஆகாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆப்ஷன்ஸில் போய் கூட நீங்கள் ஆப்ஷன்ஸில் செட் பண்ணிக்கலாம், அப்டேட் செட்டிங்ஸ், ஓகேங்களா. செகண்ட் இருங்க. இதில் போய்ட்டு check for my updates but let me choose whether to install them or not, or never check, no, ஓகே. பட் இது செக்யூரிட்டி இஷ்யூக்குன்றனால நீங்கள் வந்து இது அப்டேட்ஸை நீங்கள்
வந்து உங்கள் பெர்மிஷனோட நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா உங்களை கண்ட்ரோல் பேனல் போய் ஃப்ளாஷை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஃப்ளாஷ் இல்லை ஷாக் வேவ்னு இருக்கும், ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரௌசர்ஸ், நீங்கள் என்னென்ன ப்ரௌசர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை தவிர மோசிலா, குரோம், ஒபேரா, ட்ரைசி, சஃபாரி எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலுமே அந்த ப்ரௌசர்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளாஷ், அடோப் ஃப்ளாஷ் 10 இருக்கும், அது லிங்க்கை நான் போட்டு வைக்கிறேன் ஃபோரமில். அந்த லிங்க்கில் இருக்கிறத இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஃப்ளாஷை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ப்ரௌசர் பெஸ்ட்டுன்னு சொல்லணுன்னா மோசிலா சூஸ் பண்ணிக்கோங்க. மோசிலா சூஸ் பண்ணிவிட்டு மோசிலாவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மோசிலாவோட செட்டிங்ஸில் போய் ஆப்ஷன்ஸில் போய் அப்டேட்ஸ், அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸில் அப்டேட்ஸ் இருக்கும். அப்டேட்ஸில் செக் ஃபார் அப்டேட் பட் லெட் மீ சூஸ் வெதர் டு இன்ஸ்டால் தான், அதை ஆப்ஷன் இது பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட வாய்ஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அதுவும் இல்லாமல் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வராமல் தவிர்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.